Hi students, welcome to Even Max. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் பை மைனர் மெத்தட். அதாவது நம்மளுக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்போவுமே மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறதுல நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் என்ன அப்படின்னா மைனர் மெத்தட். இப்போ இந்த மைனர் மெத்தடுக்கு ரேங்க் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு டேரெக்டாக நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் ஜீரோவா அதை பொறுத்து தான் அந்த மேட்ரிக்ஸினுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சப்போஸு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக கொடுக்கல அப்படின்னா அதில் உள்ள மைனர் மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால தான் இந்த மெத்தடுக்கு மைனர் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஏன்னா நம்மளுக்கு 2 rows அண்ட் 2 columns இருக்குது. அப்போ டேரெக்டாக நம்ம இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம ஏங்கிற நேம் கொடுத்துக்கிடுங்க. 2 -4 -1 2. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 -4 -1 2. ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். எப்படி பண்ணணும், 2x2 மேட்ரிக்ஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லீடிங் டயகனலில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 2s are 4 மைனஸ் செகண்ட் டயகனலை மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் டயகனல் யார், 1 4 is 4. மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். இப்போ 4 - 4 என்ன கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. இப்போ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் ஜீரோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் என்னவோ அதுதான் அந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்காக கிடச்சிருக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x2. அப்போ கண்டிப்பாக இதனுடைய ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இந்த சம்மில் நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 அப்படின்னு கிடச்சதுனால கண்டிப்பாக அதனுடைய ரேங்க் 2வாக இருக்க சான்ஸ் இல்லை. அப்போ என்னவா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2வாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ லெஸ் தென் 2 அப்படின்னா ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒன்லி 1. அப்போ இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1.